ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் குடும்பஸ்ன்ற படம் தான். டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் கலியசுவாமி, ரைட்டிங் வந்து பிரசன்னா பாலச்சந்திரன். இவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து மணிகண்டன் வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். மணிகண்டன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பார். அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்வார். ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ணிலான்ற பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அக்காவோட புருஷன் வந்து ரொம்ப ஒரு டார்ச்சர் இதுவாக இருப்பான். அவர் தான் குரு சோமசுந்தரம். ஸோ அவர்கிட்டலேருந்து அந்த 2 பேருக்கும் ஈகோ ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா வேலையும் போயிடும். அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலேருந்து ஒரு ஜுவல்லரி இதில் ஆட் கொடுக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுக்காக ஒருத்தர் அடித்து அந்த வேலையும் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டஸை காப்பாற்றுக்காக அவர் லோன் வேறு வாங்குவார். ஸோ அந்த லோனு ஆப்லாம் போயிட்டு மாட்டிக்கிட்டு அவர் ரொம்ப வந்து அவசரப்படுவார். அவர் பழைய கார் வச்சுருப்பார், அதை வேறு அடமானம் வச்சுருவார். இது மாதிரி பல வீட்டுக்கு வந்து பல ப்ராப்ளத்தை வந்து இவர் சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அது வேறு அவங்க அக்கா வேறு காது குத்து நடக்கும். அதுக்கு வேறு கடன் வாங்கி அந்த சீர்லாம் பண்ணுவார் பசங்களுக்கு. ஸோ இது மாதிரியான பல விஷயங்களை வந்து அந்த வேலை போனதால் மறைப்பார். அப்புறம் அவருக்கு வேலை கிடச்சி இல்லை அவர் பிஸ்னஸ் பண்ணாரா அப்படின்றது தான் படத்தோட கதை. ஸோ அந்த பிஸ்னஸ்லேயும் அவர் வந்து ஜெயிச்சாரா இல்லைன்றது அடுத்த இதுக்கு வந்து அவங்க மாமா வந்து ரொம்ப ஈகோ ப்ராப்ளம்ன்றதுல ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. குரு சோமசுந்தரம் இந்த இதில் கேரக்டரில் இருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவீன்ற கேரக்டரில் கடைசியில் அவர் ஜெயிச்சாரா இல்லைன்னா ஃபெயிலியரையே பார்த்து பழகின மிடில் கிளாஸ்க்கு ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்றது வந்து அரிதாக இருக்கிற இந்த கண்டிஷனில் இந்த குடும்பத்தின் ஜெயிச்சாரா இல்லைன்றதான் இந்த படத்தோட கதை கிளைமேக்ஸு. அண்ட் இது வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணிச்சா அப்படின்னா படம் எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதான்றது தான். போன வருஷம் நிறைய படங்கள் வந்து பார்த்தா ரொம்ப சோகமாகவும் ஜாதிகளை பற்றியும் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுதுன்னு தான் சொல்லலாம். ஸோ இதில் வந்து அந்த மணிகண்ட குடும்பஸ்தனில் வந்து அவங்க அம்மா அப்பா, அவங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பாவோட கிளாஷு கடைசியில் என்ன தான் ஆச்சு இந்த குடும்பஸ்தனுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வரும். இது வந்து காமெடியாகவும் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காமெடிலாம் சில ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் அது போக வந்து கொஞ்சம் லைட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த குரு சோமசுந்தரம் கேரக்டரு, மணிகண்ட கேரக்டரு அதெல்லாம் வந்து நல்லா போச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பிடிச்சிட்டு பண்ணுற கெலட்டாங்ஸ்லாம் நல்லா போச்சு. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோட ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் என்டர்டெய்னர் மூவின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.